மாதிரி இந்த வீட்டை ஜூ மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். பாம்பு, மாடு, காக்கா அது போதாதுன்னு பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு குருவிக்காரங்க கூட்டம் வேற. நினைச்சாலே பத்திக்கிட்டு அப்படியே பண்ணி வச்சிருக்க அந்த படவா பையன் கரெக்டவன நல்லா கேக்குறேன். ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வாய் இருக்க கூடாதுரி, கொஞ்சம் நிதானமா இரு. என்னடா இதெல்லாம்? கரெக்ட்டா சொன்னீங்க. ரொம்ப ஓவரா பேசுற. நீ பேசாத. இப்பவே எங்க வீட்டை காலி பண்ணிட்டு போ. ஐயோ திரும்ப தேனு, என் வீட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு வீடை காலி பண்ணுனா 3 மாசம் முன்னாடி வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும். இது கட்சி ஆபீஸ் வேற. திடீர்னு காலி பண்ண சொன்னா நான் எங்கம்மா போவேன்? ஓஹோ, சட்டம் பேசுறியா? ஆமா. மரியாதை வீட்டை காலி பண்ணிட்டு சாவி கொடுத்து. சூப்பர் தே. சரவணா, இன்னும் 2 நிமிஷத்துல அந்த வீட்டை காலி பண்ணி சாவியை கையில கொடு. அப்படி சொல்லு சித்தி. அத்தை, இதுக்கு அவளே பெட்டர். மாமா கட்டிருக்க புது வீட்ல உன் கட்சி ஆபீஸ தாராளமா ஓபன் பண்ணிக்க. யாரு என்ன கேக்குறான்னு நானும் பாக்குறேன். உண்மையாக, சத்தியமாக, நம்பிக்கையாக. சரவணா, நம்பிக்கை எல்லாம் இப்பவே அக்ரிமெண்ட் போடலாம். வாவ், தேவலாம சித்தப்பா வந்து வாயின் கட்டிக்க போற. சரிதான், நிறுத்தடி. சித்தப்பா வீடு கட்டுறது காரணமா இருந்ததே இந்த சரவணன் தான். சித்தி, ஏய், யார் மூஞ்சி முன்னாடி முருகக்கா பண்ணிட்டற? கொன்றுற உன்னை. ஏன் டான்ஸ் ஆடுறீங்க? வைப்ரேட் மோட். ஷேக் வர்றதுக்குள்ள போன எடிடி. உன் சித்தப்பா தான். பேசி பாரு. ஹலோ மாமு, நான் தாண்டி பேசுறேன். அப்பா சொல்லுங்க. சரவணன் நல்லா இருக்கானா? பாத்தியா, கட்ட பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கும்போது என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம சரவணனை பத்தி மட்டும் விசாரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோ, தம்பி ரொம்ப நல்லா இருக்காருங்க. இருந்தே ஆகணும். என்ன, போன வாரம் கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை. லொக்குன்னு 2 தடவை இரும்பிடுச்சு. என்ன இருமுறானா? பாத்துக்கிட்டு சும்மா வாடி இருந்த. அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தேன். ஊருக்குள்ள யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் கொடு. கேட்டுக்கிட்டடி, சரவணனை பத்தி உங்க சித்தப்பா என்ன பேசுறாரு? சரிங்க, வேற என்ன மாமா விஷயம்? அடியே, நான் புதன்கிழமை அன்னைக்கு இந்தியா வாரேன். நான் வர்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேனே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாமா ஊருக்கு வராரா? வரட்டும், பாத்துக்கிறேன். ஊருக்குள்ள ஒரு வயலை காணோம். ஐயோ அம்மா. Come on guys. மாமா, நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியே, ஊரு கட்டவல, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் வரது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேல. மாமா, என்ன? அங்க பாரு மாமா. அப்படியே திருப்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா? மாமா, அலங்கார முடியறதுக்குள்ள வா போலாம். அடியே, இவன் எங்கடி கூப்பிடுறான்? கடிகார மாமா, என்ஜாய் பண்ணு. ஏண்டி சரசு, உன் சித்தி இந்த குத்து குத்துறா? மாமா, அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடு தான், ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு, துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீதான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நான் தான். அதான் உங்க அண்ணன் பொண்ணு வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நினைச்சு அதான் நம்ம வீட்டை விட்டேன். சொல்லேன்பா. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஆனா எங்க அத்தை கொடுத்தது எங்க மாமாவுக்கே தெரியலையே. அடிங்கடா. நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆடுமா? மரியாதைடா. தாடி வச்சிருக்கீங்க. ஆடு. ஆடு. போடு. பார்க்க முடியல. எங்கடா அவ? நிறுத்திடு. சரி, உதவி ஏதோ அப்படி நினைச்சு விட்டுட்ட. வாடகை எதுவும் பேசலையே? சீச்சி, அதெல்லாம் நான் எதுவும் பேசலங்க. லீஸுக்கு விட்டேன். 6 மாசமா 1 வருஷமா? 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? இவன் லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? ஆமா, உன் கையில ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரேஸ், கெட்ட மாமு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? 10 முன்ன போட்டோ எடுத்திருக்கேனா? நீ துபாய் போறீங்க. குவார்டருக்கு பிறந்தவனே. எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க. இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்தா அவனை சுட்டு கொன்னு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால்
ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது Facebook ஃப்ரெண்ட் ஆஸ்கார் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா கட்சி சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. இந்தா. என்ன அன்பளிப்பு? இந்தா மாமா, உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். Yes. சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல, இதை கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா அதே வீட்டை உன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே திறக்க வச்சு கொடுத்தங்க வர ஒரு கிஃப்ட் எனக்கு. டே சரவணா, என்னைய ஒட்டகம் மேய்க்க விட்டேல, ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா, நீ துபாயில ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல, அட ஆமாமா தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசஞ்சாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. இது போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவண கட்சி தலைவன் ஆகிறதுக்கு காரணம் நீதானா? ஆமாமா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே புடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சித்துப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத, ஏன்? எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வைப்பேன். அது வரைக்கும் நாம 2 பேரும் கோமா இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ரைட் சித்தப்பா. ஆமா, இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? டீல். இப்பதான்டா அழகா பேய் மாதிரியே இருக்க மச்சான். என்ன இந்த பேய் கெட்டப்ல நீ பண்ற அலும்பல்ல தேன்மொழி கதறி அடிச்சுக்கிட்டு என்ன கட்டி பிடிக்கணும். தெறிக்க விட்டுலாமா? தெறிக்க விட்டுடலாம். இது என்னடா நியாயமா இருக்கு? உன் லவ்வுக்கு நீ நாயாலேடா, என்ன எதுக்குடா பேய் ஆலைய வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். அவளை நடுவில் மீட் பண்றோம், புரியுதா? சரி போ. ரவுடு மூட்டை தூக்குற ஆயா மாதிரி ஆக்கி விட்டான். ஏ பொண்ணு, இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? ஏய், யார் நீ? என்னைய மிரட்டுற? உன் வேலையை பார்த்துட்டு போயா. அது சரி, ஓடி போன 3வது பொண்டாட்டி வாழ வரலன்னு தூக்கு மாட்டி செத்து பண்ண முனுசாமி. அவன் இந்த பக்கம் தான் போற வர பொண்ணுங்களை கையை பிடிச்சி இம்சை பண்றானா. பாத்து போ, நல்லதுக்கே காலம் இல்ல. இந்த ஆளை காணும், என்ன பயமுத்து இருக்கணுமே. ஏய் சரவணா, இங்க என்னடா பண்ற? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குற. நீ என்ன பண்றீங்க? நான் இங்க காத்து வாங்கலான்னு வந்தேன். ஓ, அப்புறம் அந்த 3 பொண்டாட்டி கட்டின முனுசாமி செத்து போயிட்டானாமே. அவன் முதல் கல்யாணத்துல செத்து போயிட்டான். தேவையே இல்லாம 2 கல்யாணம் பண்ணான். ஏ தம்பி, பய விட்டு போச்சா? நாங்க உலகத்துல இடத்துல நிக்கிறீங்க. கிளம்பு கிளம்பு. அது போயிடுச்சான்னு பாரு. யாரும் இல்ல அங்க. ஜிபாவா, நீ கேட்டியே 3 பொண்டாட்டி முனுசாமி, அவளோட ஆவிதான் அது. பார்க்காத பார்க்காத, இப்படியே போலாம். போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சரவணா, டேய், பேயை விட மோசமா இருக்கடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? இந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்கு நீ தானே இந்த கட்ட போட்டு அமிச்ச. டேய் சரவணா, இதெல்லாம் உன் வேலையாடா? இல்ல, நான் இல்ல. ஏன்டா? என்னாச்சு? மறுபடியும் முனுசாமி போய் தானே? வா போயிடலாம். என்கிட்ட பேசினது முனுசாமி இல்ல, மாரிமுத்தம் கிட்ட பேசணும். மச்சான், போன வாரம் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பெனாயில் குச்சி செத்துட்டான்டா அவன். என்னை எங்க பார்த்தாலும் கட்டிங் கேட்பான். இப்போ கூட பாக்குறது கூட போட்டு கேட்குற மாதிரியே இருக்கு. சாரி மாதிரி என்கிட்ட காசு இல்லை. அப்படியே வாங்கடா வாங்கடா. மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அன்னைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுனா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் வச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிட்டு துபாயில நீ ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி, பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோமா. மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா. ஐயோ, கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரும். அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க.
என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு.